சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என்ன அமைச்சரே, நம் காவலில் இருக்கும் பாண்டிய நாட்டு இளவரசர் எப்படி இருக்கின்றார்? அவரின் வழக்கப்படி அமைதியாக தான் உண்டு தன் வேலை உண்டு என்று அவர் இருக்கிறார். பாண்டிய இளவரசர் அமைதியாக இருக்கட்டும். ஆனால் நாம் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சோழ நாட்டு மன்னர் கரிகாலரும் அல்லவா அமைதியாக இருக்கின்றார்? நாம் அவருக்கு அனுப்பிய எந்த மடலுக்கும் இன்று வரை எந்த ஒரு பதிலும் வரவில்லையே. இந்த விஷயத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும் மன்னவா? சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். இன்னும் எத்தனை நாட்களுக்கு நாம் பொறுமையாக இருக்க முடியும் அமைச்சரே? அவர்களுக்கு உரைக்கும்படி விரைவில் ஏதேனும் ஓர் எதிர் நடவடிக்கையை எடுக்க வேண்டும். வணங்குகிறேன் மன்னவா. வாருங்கள் தளபதியாரே. சற்று பதட்டமாக காணப்படுகிறீர்கள். ஏதேனும் முக்கியமான செய்தியா? என்னை பொறுத்தவரைக்கும் அது முக்கியமான செய்திதான். ஆனால் தங்களை பொறுத்தவரைக்கும் அது எப்படிப்பட்ட செய்தி என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. முதலில் செய்தி என்ன என்று சொல்லுங்கள் தளபதியாரே. அது முக்கியமானதா இல்லையா என்பதை மன்னர் தீர்மானிக்கட்டும். மன்னவா, நம் இளவரசியாருக்கு வாழ்பயிற்சி அளித்து வரும் அருந்ததி மீது எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றது. அவருடைய நடவடிக்கைகள் அதை உறுதிப்படுத்துகின்றது. நமது சேர நாட்டின் செய்திகள் அந்த அருந்ததியின் மூலமாக சேர நாட்டை விட்டு வெளியேறுகின்றது என்று நான் நினைக்கிறேன். அது எப்படி முடியும் தளபதியாரே? நம் சேர நாட்டின் பாதுகாப்பு முறைகள் பற்றி எல்லோரும் பாராட்டித்தானே பேசுவார்கள். பாதுகாப்பு விஷயத்தில் சேர நாட்டை மிஞ்சுவதற்கு வேறு எந்த நாடும் கிடையாது என்னும் அளவிற்கு நம் பாதுகாப்பு பணிகள் பலமாக இருக்கிறதல்லவா? அப்படிப்பட்ட நம் சேர நாட்டின் பாதுகாப்பு படையின் தலைமை பொறுப்பை ஏற்று அதை நிர்வகித்துக் கொண்டிருப்பதே நம் தளபதியார் தானே? உண்மைதான். நம் சேர நாட்டின் பாதுகாப்பு கண்காணிப்பை மீறி ஒருவர் இந்த சேர நாட்டின் உள்ளேயும் வர முடியாது, வெளியேயும் போக முடியாது. பின் எவ்வாறு அருந்ததியின் மூலமாக செய்தி வெளியே செல்ல முடியும்? எப்பொழுது பார்த்தாலும் அருந்ததியை பற்றி ஏதாவது ஒரு குறையை சொல்லிக் கொண்டு தான் வருகிறீர்கள். அந்த அருந்ததி எவ்வாறு சேர நாட்டிற்குள் வந்தாள் என்பது உங்களுக்கு தெரியும் தானே? நம் இளவரசியார் மலைவளம் காண சென்ற போது அவரை சூழ்ந்த மலைக்கள்ளர்களிடமிருந்து அருந்ததி நம் இளவரசியாரை காப்பாற்றினார். அந்த அருந்ததியையும் அவருடைய தந்தை குணாளனையும் தன்னுடன் அழைத்து வந்து அரண்மனை வளாகத்தில் இளவரசியார் தங்க வைத்துக் கொண்டார். தற்போது அந்த அருந்ததி நம் இளவரசியாருக்கு வாழ்பயிற்சி அளிக்கும் குருவாக விளங்குகின்றார். அருந்ததியின் தந்தையான குணாளரை தாங்கள் சேர தளபதியாருக்கும் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை என அனைத்து பிரிவு வீரர்களுக்கும் ஆலோசகராய் நியமித்துள்ளீர்கள். சமீபத்தில் நம் இளவரசியாருடன் கடல் வளம் காணச் சென்ற குணாளர் துஷ்டன் ஒருவனால் துரத்தப்பட்ட வாருணி என்ற பெண்ணை காப்பாற்றி அழைத்து வந்தார். அந்த பெண்ணையும் இளவரசியார் அரண்மனை வளாகத்தில் தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டுள்ளார். ஆக இப்பொழுது சேர நாட்டிற்குள் புதியதாக வந்திருக்கும் அருந்ததி, வாருணி, குணாளன் என மூவருமே என் மகள் பரிவாதினி மூலமாக இங்கு அழைத்து வரப்பட்டவர்கள். அப்படி இருக்க குறிப்பாக அருந்ததி மீது சந்தேகம் வருவதற்கு உங்களுக்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது தளபதியாரே? அந்த அருந்ததியின் நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கு உரியதாக இருக்கின்றது மன்னவா. எப்பொழுதும் ரகசிய செய்திகளை ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு புறா மூலமாக தூது அனுப்புவார்கள். உண்மை, அதை புறாவிடு தூது என்று சொல்வார்கள். அப்படி ஒரு புறாவை அருந்ததி வானில் பறக்க விட்டதை என் கண்களாலே பார்த்தேன். அவர் புறா மூலமாக யாருக்கோ தகவல் அனுப்புகிறார். அதுதான் உண்மை. போய் தந்தையே, நம் சேர தளபதியார் என் வாழ்பயிற்சி குருவான அருந்ததியை பற்றி வீண் சந்தேகத்தை எழுப்புகின்றார். இல்லை, நியாயமான முறையில்தான் நான் அருந்ததியை சந்தேகிக்கின்றேன். அவர் புறாவை வானில் பறக்க விட்டதை நானே நேரில் பார்த்தேன். அவருக்கு அந்த புறா எங்கிருந்து கிடைத்தது? தளபதியாரே, அருந்ததிக்கு அந்த புறா
எங்கிருந்தும் கிடைக்கவில்லை. அவருக்கு அந்த புறாவை நான் தான் தந்தேன். அருந்ததிக்கு புறா என்றால் பிரியம் அதிகம். அதை தெரிந்து நான் தான் அந்த புறாவை பரிசாக அளித்தேன். தளபதியாரே, தங்களுக்கு தெரிய வேண்டிய இன்னொரு முக்கிய செய்தி இருக்கின்றது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பரிசளித்த புறாவையெல்லாம் தூது அனுப்ப முடியாது. அதற்கென்று பயிற்சி அளித்த புறாவை மட்டும்தான் தூது அனுப்ப முடியும். தளபதியாரே, இதற்கு என்ன உங்கள் பதில்? இனியாவது மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை மட்டும் நோட்டமிட்டுக் கொண்டிருக்காமல் உங்கள் பணிகளையும் சிறிது பாருங்கள். செல்லுங்கள். உத்தரவு மன்னவா. அம்மா, இது என்ன? எதை பற்றி கேட்கிறாய்? தங்கள் கையில் உள்ள புறாவை பற்றி தான் கேட்கிறேன். இதை பார்க்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறது? புறா சமாதான சின்னம் என்பார்கள். அப்படி யார் உங்களுக்கு சமாதான தூது அனுப்பி இருக்கிறார்கள்? இது சமாதான தூதாக வந்த புறாவல்ல மாதுரி. என்னை பற்றிய உளவு செய்தியோடு வந்திருக்கும் ஒற்றன். என்னம்மா சொல்கிறீர்கள்? உங்களை பற்றி உளவு பார்த்து எதையாவது கண்டுபிடிக்கும் அளவிற்கு யார் இருக்கிறார்கள்? யார் என்பது தெரியவில்லை. சாமர்த்தியமாக தங்களுடைய கைச்சாரத்தை இதில் இடாமல் இதை அனுப்பியிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மங்கம்மாவால் இதை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அப்படி என்னதான் எழுதியிருக்கிறார்கள்? எதை பற்றி உளவறிந்து இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள்? நீயே இதை பிரித்துப் பார். தாமரையை கடத்தியது மங்கம்மா. என்னம்மா இது? நான் ஏன் இந்த புறாவை ஒற்றன் என்று சொன்னேன் என்பது இப்பொழுது உனக்கு புரிந்ததா? இந்த ஓலை மாமன்னருக்குத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் இருக்கும் இடத்திற்குத்தான் இந்த புறா வந்து அமர்ந்தது. அவர் மட்டும் இதை பார்த்திருந்தால் பெரும் விபரீதம் ஏற்பட்டிருக்கும். உண்மைதான் அம்மா. இந்த ஓலையை ஆதாரமாக கொண்டு மற்ற விஷயங்களையும் கண்டுபிடித்திருப்பார்கள். இதை மன்னரின் கைக்கு வராமல் எப்படி நீங்கள் கைப்பற்றினீர்கள்? அமைச்சர் அனிருத்தர் தன்னையும் அறியாமல் அதற்கு உதவி செய்துவிட்டார். அவரும் மன்னரும் பேசிக் கொண்டிருந்த போது மன்னர் புறாவை பார்த்து விடுவாரோ என்று நான் பதட்டமடைந்த நேரத்தில் குறுக்கே புகுந்து அவரை மறைத்துக் கொண்டு நின்று பேசிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு மன்னர் நல்ல வேளையாக புறா இருந்த பக்கம் வராமல் வேறு பக்கமாக சென்று விட்டார். அமைச்சர் புறாவை பார்க்கவில்லையா? அமைச்சர் புறா இருக்கும் பக்கம்தான் வந்தார். ஒருவேளை இதை பார்த்திருக்கவும் கூடும். ஆனால் அரண்மனையில் உள்ள எத்தனையோ புறாக்களில் ஒன்று என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்திருப்பார். நல்லதாக போயிற்றம்மா. நீங்கள் புறாவிடமிருந்து இந்த ஓலையை எடுக்கும் பொழுது யாரும் பார்க்கவில்லையா? இந்த புறாவையே யாரும் பொருட்படுத்தவில்லை எனும் போது அதன் காலில் கட்டியிருந்த ஓலையை பற்றி யாருக்கு தெரியும்? அப்படியானால் நாம் இப்பொழுது யோசிக்க வேண்டியது இதை அனுப்பியது யார் என்பதை பற்றிதான், இல்லையாம்மா? இந்த செய்தியை பார்த்தவுடனேயே இதை அனுப்பியது யாராக இருக்க முடியும் என்று நான் யூகித்து விட்டேன் மாதுரி. யாரம்மா அது? வேறு யார்? எங்கிருக்கிறாள் என்று தேடிக்கொண்டு நீ சேர நாட்டிற்கும் நாம் இருவரும் பாண்டிய நாட்டிற்கு சென்று வந்தோமே, அந்த முத்து நகைதான். அப்படியானால் முத்துநகை இப்போது எங்கிருக்கிறாள்? தாமரை இப்பொழுது எங்கிருக்கிறாளோ அங்கிருப்பாள் என்பது தெரிகிறது. தாமரை இப்போது எங்கிருக்கிறாள் அம்மா?
முத்துநகை இப்பொழுது எங்கிருக்கிறாளோ அங்கிருக்கிறாள். என்னம்மா இது? பிறகு என்னடி? அது தெரிந்திருந்தால் அவர்கள் இருவரையும் பிடிக்க இப்பொழுதே நான் புறப்பட்டு விட மாட்டேனா? அதுவும் சரிதான். என் கணவர் நாம் தாமரையை அடைத்து வைத்த இடத்திற்கே சென்று அவள் அணிந்திருந்த ஆடை ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார். அதன் மூலம் தாமரைதான் அங்கிருந்தாள் என்று உறுதிப்படுத்திக் கொண்டார். நான் வேளிர் குடியை நேசிப்பது உண்மையானால் வேளிர் இளவரசியை எப்படி அடைத்து வைக்கலாம் என்று கேட்டு கடுமையாக என்னை பேசினார். இப்போது தாமரை நம்மிடமிருந்து தப்பித்து விட்டாள் என்பது அவருக்கு தெரியுமா? தெரிந்திருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் நான் அதை பற்றி கேட்டு மீண்டும் ஒரு விவாதத்தை அவருடன் தொடர வேண்டாம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக வேண்டாம் அம்மா. ஆனால் தாமரை எங்கேயோ எப்படியோ சென்று முத்துநகையிடம் சேர்ந்து விட்டாள். இனி நாம் அவளை கைப்பற்றுவது எளிதல்ல என்றுதான் நினைக்கிறேன். உண்மைதானடி. பார்த்திபன் பார்த்து விடுவானோ என்று பயந்து இடமாற்றம் செய்து முத்துநகையிடம் தாமரையை பறிகொடுத்து விட்டோம். இப்பொழுது அவள் நம்மை பற்றியே அரசருக்கு புறாவிட தூது அனுப்புகிறாள். எனக்கு ஒரு விஷயம் குழப்பமாக இருக்கிறதம்மா. என்னடி அது? இந்த ஓலையில் தாமரையை கடத்தியது மங்கம்மா என்று மட்டும்தான் இருக்கிறது. எழுதி அனுப்பியவரின் பெயர் இல்லை. அப்படி இருக்க முத்துநகைதான் இதை செய்தாள் என்று எப்படி உறுதியாக கூறுகிறீர்கள்? புறா வளர்ப்பு என்பது அவ்வளவு எளிதாக எல்லோருக்கும் வந்துவிடாது. அதிலும் அதை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஓலையை எடுத்துக்கொண்டு தூது செல்லும்படி செய்வதற்கு மிகுந்த பயிற்சி அளிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட தூரத்திற்கு அதை பறக்க செய்து பழக்கப்படுத்த வேண்டும். ஓ, இதில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா? ஆம் மாதுரி. அந்த முத்துநகை நமக்கு ஆகாதவள் என்றாலும் அவளிடம் உள்ள சில திறமைகளை நாம் பாராட்டியே தீர வேண்டும். அவற்றில் ஒன்று புறா வளர்ப்பு. முத்துநகை இருங்கோவலின் மரமாளிகையில் இருந்தபோது மன்னருக்கு புறா மூலம் செய்தி அனுப்பி கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் நான் அதை கண்டுபிடித்து அந்த ஓலையை மன்னருக்கு தெரியாமல் படித்து சில விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். அவள் கையெழுத்து எப்படி இருக்கும் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் என்னம்மா? அது ஒரு மரமாளிகை. புறாக்களை பழக்கப்படுத்துவதற்கு போதுமான சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனால் இப்பொழுது முத்துநகை தாமரையோடு எங்கிருக்கிறாள் என்பது தெரியவில்லை. எப்படி அங்கு ஒரு புறாவை பயன்படுத்தி எப்படி ஒரு செய்தியை எப்படி அனுப்பி வைத்தாள் என்பதும் தெரியவில்லை. இதற்கு முன் என்னென்ன செய்திகள் இங்கு வந்திருக்கும் என்பதும் தெரியவில்லை. ஏனம்மா, இப்போது இந்த புறாவை என்ன செய்ய போகிறீர்கள்? இது என் கண்ணிற்கு புறாவாக தெரியவில்லை, அந்த முத்து நகையாகத்தான் தெரிகிறது. அவள் இப்போது இங்கிருந்தால் என்ன செய்வேனோ அதைத்தான் இப்போது செய்ய போகிறேன். இதை கொண்டு போய் கூண்டில் அடைத்து வை. காடவனையும் இருளாயையும் நான் அழைத்து வர சொன்னேன் என்று சொல்லி அனுப்பு. ஆகட்டும் அம்மா. மகேந்திரா, வாருங்கள் தந்தையே. என்னப்பா யோசனையில் இருக்கிறாய்? எங்கள் மகன் மகேந்திரனுக்கு உங்கள் மகள் கருங்குழலி தேவையில்லை என்று அன்று மார்த்தாண்டரிடம் எடுத்தெறிந்து நான் பேசியதை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? நான் அப்படி எடுத்தெறிந்து பேசியதால் கருங்குழலி உனக்கு கிடைக்காமல் போய்விட்டாள். என்ன இருந்தாலும் அந்த வருத்தம் உனக்கு இருக்கத்தானே செய்யும். இல்லை தந்தையே, கருங்குழலி எனக்கு கிடைக்கவில்லை என்று எனக்கு துளி கூட வருத்தம் கிடையாது. ஏன்? கருங்குழலி ஒருத்திதான் இந்த பாண்டிய நாட்டில் பெண்ணா? அவளை விட்டால் வேறு பெண்ணே இல்லையா? அது மட்டுமல்ல தந்தையே, நான் விரும்புவது பாண்டிய நாட்டு பெண்ணை அல்ல, இன்னொரு நாட்டு பெண்ணை. வேறு நாட்டு பெண் என்ன மகனே? வேறு நாட்டு இளவரசியையே உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். சொல் மகனே,
எந்த நாட்டு இளவரசியை நீ திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாய்? மரகத நாட்டு இளவரசி மலர்விழி. அவள் எப்படி இருப்பாள் தெரியுமா? எந்த ஆண்மகன் இதயத்தையும் நெகிழச் செய்யும் அழகிய தோற்றத்தில் மலர்விழி என்ற தன் பெயருக்கேற்றபடி இளம் மயிலின் மை விழிகள் கொண்டு அவளை கண்டவர் யாவரையும் வசீகரிக்கும் சக்தி வாய்ந்த எழில் வதனத்துடன் பிரமிக்க வைக்கும் பேரழகியாயிருப்பாள். அந்த மரகத நாட்டு இளவரசியை நீ திருமணம் செய்து கொள்கிறாயா? அல்லது பவள நாட்டு இளவரசி பரிமளா தேவியை? தந்தையே, எனக்கு இளவரசி எல்லாம் வேண்டாம். சாதாரண பெண்ணை போதும். என்ன மகேந்திரா, நீ இவ்வளவு சமுதாய நோக்கத்தோடு சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய்? அப்படியென்றால் நீ ஒரு ஏழை பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகின்றாயா? ஆம் தந்தையே, நான் ஒரு பணிப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். என்ன சொல்கிறாய்? நாம் எல்லாம் மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உயர்குடியில் பிறந்தவர்கள். அதனால் நம்மை போல் உயர்குடியில் பிறந்த மன்னர் குடும்பத்து பெண்ணைத்தான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பாண்டிய மாமன்னர் பெரும்பழுதியின் அக்கையார் மகன் அந்த நாட்டு பணிப்பெண்ணை மணந்து கொண்டார் என்று வெளியில் தெரிந்தால் அது நம் குடும்பத்துக்கும் மன்னர் குடும்பத்துக்கும் எத்தகைய இழுக்கை தேடித்தரும் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தெரியாதா தந்தையே? நான் சொல்லும் பணிப்பெண் பாண்டிய நாட்டை சேர்ந்தவள் அல்ல, சோழ நாட்டை சேர்ந்தவள். சோழ நாட்டைச் சேர்ந்த பணிப்பெண்ணா? அவள் சோழ நாட்டில் யாருக்கு பணிப்பெண்ணாக இருக்கிறாள்? நம் பாண்டிய நாட்டிற்கு வந்திருக்கிறாரே மங்கம்மா தேவி, அவருக்குத்தான் பணிப்பெண்ணாக இருக்கிறாள். அவள் பெயர் மாதுரி. நான் அவளைதான் காதலிக்கிறேன். அவளைதான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். நினைத்தேன் நீ இப்படி ஏதேனும் வில்லங்கத்தனமாய் நடந்து கொள்வாய் என்று எதிர்பார்த்துதான் நான் அந்த பெண்ணை பற்றி அப்போதே விசாரித்து வைத்துக் கொண்டேன். அவள் உனக்கு ஏற்றவள் அல்ல. அந்த பெண் மாதுரி உன்னை விட 10 மாதம் பெரியவள். பரவாயில்லை தந்தையே, என் மாதுரி என்னை விட 10 வயது மூத்தவளாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் அவளைதான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். சொன்னால் கேள் மகனே, நீ யாரை வேண்டுமானாலும் காதலித்துக் கொள், எந்த பெண் பின்னால் வேண்டுமானாலும் சுற்றிக் கொண்டிரு. அந்த உன் தனிப்பட்ட விவகாரங்களில் நான் தலையிட மாட்டேன். ஆனால் நீ திருமணம் புரிவது மட்டும் மன்னர் குடும்பத்தில் பிறந்த உயர்குடி பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். மங்கம்மாவின் பணிப்பெண்ணை காதலிக்கிறேன் என்று சொன்னதற்கு பதிலாக மங்கம்மாவின் மகள் பூங்கோதையை காதலிக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் மகிழ்ந்திருப்பேன். மகேந்திரா, சொல். என்மேல் உனக்கு கோபமா? இல்லை, சொல். இல்லை என்று நீ வார்த்தையில் சொல்கிறாய், ஆனால் உச்சரிக்கும் தொனியில் உன் கோபம் கொப்பளிக்கிறதே. அவனுக்கு கோபம் இல்லாமல் எப்படி இருக்கும்? அன்று உன் தந்தை பேசிய பேச்சுக்கள் எவருக்கும் கோபத்தை உண்டாக்கும். போர்க்களங்களில் புலியைப் போல் சீறிப்பாய்பவன் நான். ஆனால் பொறுமையில் என்னை போன்ற ஒருவரை காண்பது அரிது என்று கூறுவார்கள். எனக்கே அன்று கோபம் வந்தது என்றால் இளம் ரத்தம். அதிலும் இவனை பற்றிய அவச்சொல் கோபம் வராதா என்ன? மணிமாறா, அன்று உன் தந்தை என்னை எவ்வாறெல்லாம் பேசிவிட்டார் தெரியுமா? உன் தந்தையாரும் தான் என் தந்தையாரை எடுத்தெறிந்து பேசினாராம். அதையெல்லாம் நாம் ஏன் பெரிதுபடுத்த வேண்டும்? பெரியவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள், நாளை சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் நாம் அப்படி இல்லையே. நம் உறவு எல்லா உறவையும் விட சிறந்த நட்பு என்ற உறவல்லவா? நாம் எதற்காக இப்படி ஒருவருக்கு ஒருவர் இப்படி முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டும்? இதோ பார் மகேந்திரா, ரோமாபுரி தூதுவன் பாண்டிய நாட்டிற்கு வர இருக்கும் இந்த சமயத்தில் நாம் இப்படி பகைமை உணர்ச்சியை காட்டிக் கொண்டிருப்பது அவசியமா? சரி, இப்போது என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என்கிறேன். நாம் இப்படி நமக்குள் பகைமையை பாராட்டிக் கொண்டிருந்தால் நம் திட்டங்கள் எதுவுமே நிகழாது. எளிதாக அந்த செழியனும் அமைச்சர் அறிவுடை நம்பியும் தாங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்வார்கள். இப்பொழுதே மன்னர் யார் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கிறார் என்று பார். அந்த அமைச்சர் அறிவுடை நம்பியின் பேச்சுக்குத்தானே மரியாதை கொடுக்கிறார். உன் தந்தையின் பேச்சையோ என் தந்தையின் பேச்சையோ அவர் மதித்தாரா?